வெல்கம் பேக் டு கிராஃபோதெரப்பி அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ட்ரேட்டை பற்றி பார்க்கணும். தட் இஸ் சோம்பேறித்தனம், லேசினஸ். நம்ம என்ன நினைக்கிறோம்? சோம்பேறித்தனம்னா சும்மா இருக்கிறது. நோ. முதல்ல ஒரு வேலையை எடுக்கிறோம், அந்த வேலையை இன்றைக்கிக்குள்ளே முடிக்கணும் இல்லை நாளைக்குள்ளே முடிக்கணும்னு ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லேசினஸ் அண்ட் இன்னெபிலிட்டி. சும்மா உட்காந்துருக்கிறது இன்னெபிலிட்டி. ஸோ மைண்ட்லெஸ்ஸாக ஸ்க்ரால் பண்ணிகிட்ருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்க்ரால் பண்ணிகிட்ருக்கிறது, சேட் பண்ணுறது, இது எல்லாமே யூஆர் ஆக்டிவ் பட் யூஆர் லேசி. எக்ஸாமுக்கு படிக்க முடியும், எல்லாம் ப்ராப்பராக இருக்குது, உடம்புல எந்த பெயினும் இல்லை, பட் அந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு அந்த புக் எடுத்து பண்ண முடியும். ஆனால் ஒரு மூவிக்கு டிக்கெட் புக் பண்ண முடியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியும், எல்லாம் பண்ண முடியும். வேலையே செய்யாமல் இருக்கிறது லேசினஸ் கிடையாது. எதுக்கு எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலை செய்யறதுக்கான சக்தியும் சூழலும் தகுதியும் இருந்து அதை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தட் இஸ் லேசினஸ். இட் இஸ் ஈக்குவலன் டு பாய்சன். ரெண்டையும் ஒன்றா தான் பார்க்குறோம். சோம்பல் முறித்தல், விஷம் முறித்தல், ரெண்டுமே தலைக்கேறினா it's dangerous. So laziness will kill your skill and growth. யூஸே பண்ணாமல் இருந்துட்டுருந்தீங்க, யூ ஆர் ஃபுல் ஆஃப் பொட்டென்ஷியல், உங்களால் பண்ண முடியும். அந்த ஸ்கில்லு, அந்த திறமை உள்ளுக்குள்ளேயே அப்படியே வீணாக போயிட்டுருக்கும். ஸோ இட் வில் கெட் ஸ்பாயில்ட். இட் இஸ் நாட் இவன் கெட் ஸ்பாயில்ட், இட் வில் கில் த ரிசோர்ஸஸ் தட் யூ ஹேவ் வித்இன் யூ. உங்களால் நல்லா பாட முடியும், உங்களால் நல்லா பேச முடியும், உங்களால் நல்லா எழுத முடியும், யூ கேன் ஈவன் டான்ஸ் வெல். சிம்பிள் விஷயங்க, பட் பண்ண மாட்டோம். ஏன் பண்ண மாட்டோம்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் லேசினஸ். உங்களுக்கு அந்த இதுக்கான நெசசரி அறிவு இருக்குது, ஆனால் யூஆர் நாட் ப்ராக்டிஸிங். வை? பிகாஸ் யூ ஆர் லேசி. ஸோ லேசினஸ் இருந்தால் என்ன வரும் அப்படின்னா, யூ வில் ஸ்லோலி ஸ்டார்ட் டவுட்டிங். உங்கள் திறமை மேலே உங்களுக்கே கான்ஃபிடென்ஸ் போக ஆரம்பிக்கும். அந்த டவுட் வர ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் உள்ளேயே சோவாக கிரீப்பாக ஆரம்பிக்கும். என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தவங்களை பார்த்து ஒரு ஜெலசி வரும். அந்த ஜெலசி எதனால் வருது? உங்களால் ஒரு விஷயத்தை, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் செஞ்சு முடிச்சுட்டாங்கங்கும்போது ஒரு ஜெலசி வருது. So this is all because of that laziness. It will kill your skill and growth. இது உங்ககிட்ட எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டவுட் வரும், ஃபியர் வரும், ஃபியர் வந்தால் ஜெலசி வரும். அடுத்தவங்க நல்லா இருக்கிறத பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட மாட்டீங்க. யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் தட் பர்சன். தே சேம் ரிசோர்ஸஸ். ஒருத்தவங்க தி சேம் 24 hours is what everybody has. ஏன் ஒருத்தங்கனால எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்க முடியும், ஹெல்த்தியாக இருக்க முடியும், ஹெல்த்தியாக சாப்பிட முடியும்? ஒன்றுமே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் எவ்ரி திங் இஸ் ஹியர். அண்ட் இந்த ட்ரேட்டை ஐ சி தீஸ் டேஸ் இன் ஸோ மெனி பீப்புள்ஸ் சாம்பிள் ஹேண்ட் ரைட்டிங் தட் ஐ ரிசீவ். நான் அதை பார்க்கும்போது நினைப்பேன், ஏன் இப்படி ஐ கேன் see so much, why aren't they getting into the program and இதை மாடிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் a humble request. ஏன்னா ஐ ஹவ் ஆல்சோ பீன் தேர். இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி, கிராஃபோதெரப்பி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட ஹேண்ட் ரைட்டிங்லையும் ஐ saw procrastination, I saw laziness as a stroke there. ஸோ அது இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஐ ஹாவ் அ செட் ப்ரோக்ராம். எனக்கு இன்றைக்குள்ளே இதை முடிக்கணுங்கிற ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த லிஸ்ட்டில் செக் பாக்ஸஸ், ஐ டிக் இட் ஆஃப், ஐ ஃபினிஷ் தட். முடிக்க முடியலைன்னா ஐ கேரி இட் டு த நெக்ஸ்ட் டே, ஃபஸ்ட் அதை முடிச்சு பண்ணுறேன். So it's a humble request. If at all you want and you think you are lazy and you know you are lazy, please get into a handwriting sample analysis. உங்கள் handwriting எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். I will help you analyze the sample. அந்த ப்ராப்ளம் இருந்தால் இல்லை வேறு ஏதாவது இருந்தாலும் let me help you rectify it through just a 30-day program which will take 10 minutes of your day. அவ்வளோதான். டெய்லி 10 minutes ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் நீங்கள் எழுதணும். அண்ட் ஜஸ்ட் forget about it. அவ்வளோதான். ஸ்லோலி சப்கான்ஷியஸ்குள்ளே போய் யூ வில் ஸ்லோலி ஒர்க் ஆன் யுவர் சப்கான்ஷியஸ் லெவல் அண்ட் ரிமூவ் ஆல் தீஸ் நெகட்டிவ் ட்ரேட்ஸ் அண்ட் பிகம் அ பியூட்டிஃபுல் பர்சன். பிகாஸ்
we are always depriving. நம்ம நிறைய பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கும் பண்ண முடியும், நம்மளுக்கும் பண்ண முடியும். பட் நம்ம எப்போவுமே அதை டிப்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்மளுக்கும் டிப்ரைவ் பண்ணுறோம், அடுத்தவங்களுக்கும் நம்ம சர்வீசஸை டிப்ரைவ் பண்ணுறோம். லெட்ஸ் நாட் பி இன் தட் ஸ்டேட் அண்ட் லெட்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் அ better future for all of us. Until we meet in the next interesting episode on graphotherapy and understanding, take care. Bye.